மனோரமா திரைப்படங்களை விரும்பி பார்ப்பாங்க அப்படின்னா 2 முறை 3 முறைலாம் அந்த படத்தை அவங்க பார்த்ததில்ல. அப்படி 2 முறை மனோரமா பார்த்த திரைப்படம்னா அது நீல்கமல் என்ற திரைப்படம். அந்த படத்திலே கதாநாயகன் நடித்திருந்தது வஹீதா ரஹ்மான். வஹீதா ரஹ்மானுடைய நடிப்புன்னா மனோரமாவுக்கு அப்படி பிடிக்கும். ஒரு முறை விமான நிலையத்திலே வஹீதா ரஹ்மானை பார்த்த மனோரமா நீல்கமல் திரைப்படத்தில் அற்புதமாக நடிச்சிருக்கீங்க, உங்களுடைய நடிப்புக்காகவே அந்த படத்தை நான் 2 முறை பார்த்தேன் என்று வஹீதா ரஹ்மானிடம் குறிப்பிட்ட போது அவரை அப்படியே கட்டி அணைத்து கொண்ட வஹீதா ரஹ்மான், தில்லானா மோனாம்பாள் படத்தில் நீங்கள் நடித்ததை விடவா அந்த படத்தில் என்னவா நடிச்சிருந்தீங்க, உங்களுக்கு ஈடாக யாரையுமே சொல்ல முடியாது. நீங்கள் உடனடியாக செய்ய வேண்டிய ஒரு விஷயம் இருக்குது. முதல்ல ஹிந்தி கற்றுக்குங்க. ஹிந்தி கற்றுக்கிட்டு ஹிந்தி பட உலகுக்கு வாங்க. உங்களை மாதிரி நல்ல நடிகைகள் இப்போ அங்கே இல்லை என்று மனோரமாவிடம் சொன்னார் வஹீதா ரஹ்மான். கற்றாரே காமரூர் என்பதற்கு உதாரணமாக இதை விட வேறு என்ன சம்பவத்தை சொல்ல முடியும்? திரையிசை தலைவன் கே.வி. மகாதேவன் இந்த சினிமாவிலே எப்படிப்பட்ட சாதனைகளை எல்லாம் செய்தவர் என்பது நீங்கள் எல்லோரும் அறிந்த விஷயம். அப்படிப்பட்ட சாதனையாளரானவர் ஆரம்ப கட்டத்தில் பல ஓட்டங்களில் சர்வர் வேலை பார்த்துக்கிறார் என்றால் உங்களால் நம்ப முடியுமா? ஆனால் அதுதான் உண்மை. சர்வராக இருந்தது மட்டும் இல்லை, பல லாரி கம்பெனியில் ஒரு கம்பெனிலேருந்து இன்னொரு கம்பெனிக்கு லெட்டரை கொண்டு போய் கொடுக்குற மெசஞ்சர் பாயாக கூட நான் வேலை செஞ்சுருக்கேன். இதையெல்லாம் வெளியில் சொல்கிறதுக்கு எனக்கு எந்த தயக்கமும் கிடையாது. என்னை பொறுத்த வரைக்கும் வாழ்க்கையில் திருடக்கூடாது, பிச்சை எடுக்கக்கூடாது, மற்றவங்களை ஏமாற்றக்கூடாது. இதெல்லாம் பண்ணாமல் எந்த தொழிலை நேர்மையாக செய்தாலும் அதில் தவறில்லை அப்படின்னு நினைக்கிறவன் தான் நான் அப்படின்னு ஒரு பத்திரிகை பேட்டியிலே பதிவு செய்திருக்கிறார் கே.வி. மகாதேவன். தமிழ் சினிமாவிலே முதலாக 1 லட்சம் ரூபாய் சம்பளம் வாங்கிய நடிகைன்னா அது கே.பி. சுந்தராம்பாள் தான் என்பது எல்லோரும் அறிந்த ஒரு செய்தி. அந்த படம் உருவான காலகட்டத்திலே திரைப்படங்கள் நடிப்பதிலே கே.பி. சுந்தராம்பாளுக்கு ஆர்வம் இல்லை. ஆனால் அவர் பெரிதும் மதிக்கின்ற சத்தியமூர்த்தி ஐயாவும் அந்த படத்தினுடைய தயாரிப்பாளர் ரசந்தாசும் நேரிலே வந்து கேட்டபோது அவரால் மறுக்க முடியல. அதிக சம்பளம் கேட்டால் அந்த படத்தில் நடிப்பதிலிருந்து தன்னை விடுவித்து விடுவார் என்ற நோக்கத்திலே கே.பி. சுந்தராம்பாள் ₹1,00,000 கேட்க உடனடியாக அந்த படத்துடைய தயாரிப்பாளர் ரசந்தாஸ் அந்த ₹1,00,000 சம்பளத்தை கொடுக்க ஒப்புக்கொண்டார் என்று தான் இதுவரையிலே பத்திரிகைகளிலே செய்திகள் வெளியாகி இருக்கின்றன. நம்ம டூரிங் டாக்கஸ் நிகழ்ச்சியில் கூட அப்படித்தான் பல முறை நாம் செய்திகளை சொல்லியிருக்கிறோம். ஆனால் அது தவறான செய்தி என்பது சமீபத்திலே தான் எனக்கு தெரிய வந்தது. கே.பி. சுந்தராம்பாளுடைய பேட்டி ஒன்றை நான் அண்மையிலே படிக்க நேர்ந்தது. அதில் அந்த படத்துக்கு ₹1,00,000 சம்பளம் அப்படின்றது எப்படி முடிவாயிற்று என்பதை பற்றி மிக தெளிவாக குறிப்பிட்டிருக்கிறாங்க கே.பி. சுந்தராம்பாள். காங்கிரஸ் தலைவர் சத்தியமூர்த்தியும் தயாரிப்பாளர் ரசந்தாசும் கே.பி. சுந்தராம்பாளை தங்களுடைய நந்தனார் திரைப்படத்துக்கு ஒப்பந்தம் செய்ய வேண்டும் என்று கே.பி. சுந்தராம்பாள் வீட்டுக்கு சென்ற போது கே.பி. சுந்தராம்பாள் அந்த வீட்டிலேயே இல்லை. தேசபக்தரும் பத்திரிகையாளருமான ஜி.ஏ. நடேசனுடைய மகளுக்கு அப்போ பிரசவ காலம். அதனால் அவருக்கு உதவி புரிவதற்காக அவருடைய வீட்டுக்கு சென்றிருந்தாங்க கே.பி. சுந்தராம்பாள். அப்படிப்பட்ட சந்தர்ப்பத்தில் தான் தயாரிப்பாளர் ரசந்தாசும் சத்தியமூர்த்தியும் கே.பி. சுந்தராம்பாள் வீட்டுக்கு வந்தாங்க. பக்தநந்தனார் படத்திலே கே.பி. சுந்தராம்பாள் நடிக்க வேண்டும் என்று அவர்கள் கேட்டபோது கே.பி. சுந்தராம்பாளுடைய மாமா கேட்ட சம்பள தொகை தான் ₹1,00,000. நிச்சயமாக அந்த தொகைக்கு ஒப்புக்கொள்ள மாட்டார் ரசந்தாஸ் என்று தான் கே.பி. சுந்தராம்பாளுடைய மாமா கூட நினைச்சார். ஆனால் தயாரிப்பாளர் ரசந்தாஸ் அந்த ₹1,00,000 சம்பளத்தை பற்றி ஒரு நிமிடம் கூட யோசிக்காமல் உடனடியாக ₹25,000 செக் எழுதி முன்பணமாக கொடுத்தார். கே.பி. சுந்தராம்பாள் தன்னுடைய வீட்டுக்கு திரும்பிய போது தான் இந்த செய்தியே தெரிய வந்தது. முன்பணத்தையும் வாங்கி கொண்டு அந்த படத்தில் நடிக்க தன்னுடைய மாமா ஒப்புக்கொண்டு விட்டதுனால வேறு வழி இல்லாமல் அந்த படத்தில் நடிக்க ஒப்புக்கொண்டாங்க கே.பி. சுந்தராம்பாள் என்பது தான் உண்மை. அந்த காலகட்டத்தில் கே.பி. சுந்தராம்பாளை பொறுத்த வரைக்கும் அவங்க மாமா சொல் தான் வேதவாக்கு. அவங்க சொல்ல மீறி அந்த குடும்பத்தில் யாருமே செயல்பட மாட்டார்கள். அப்படி ஒரு நிலை தான் அன்றைக்கு இருந்தது. ஒரு 50 ஆண்டுகளுக்கு முன்னாலேயும் சினிமா மக்களால் பெரிதும் நேசிக்கப்பட்டது, ரசித்து திரைப்படங்களை பார்த்தாங்க. ஆனால் அன்றைக்கும் இன்றைக்கும் ரசிகருடைய மனோபாவத்திலே மிகப்பெரிய வேறுபாடு இருப்பதாகவே நான் உணர்கிறேன். அன்னைக்கு சினிமாவை அப்படியே நிஜம் என்று பார்த்த பல ரசிகர்கள் உண்டு. அப்படிப்பட்ட ஒரு சம்பவத்தை தான் இன்றைக்கு உங்களோடு நான் பகிர்ந்து கொள்ள வேண்டும் என்று நினைக்கிறேன். இந்த சம்பவத்தை பதிவு செய்திருப்பவர் வில்லன் நடிகரான எம்.என். நம்பியார். திருடாத படத்தில் புரட்சித் தலைவர் எம்ஜிஆரோடு நம்பியாரும் நடிச்சிருந்தார். அந்த படத்தில் இவர் வில்லன், அவர் கதாநாயகன். அந்த படத்தை பார்ப்பதற்கு எம்ஜிஆர் நம்பியாராக இருவரும் தியேட்டருக்கு போயிருக்காங்க. அந்த படத்தில் ஒரு காட்சி, நம்பியார் ஒரு மாடிப்படி பக்கமாக ஒதுங்கி விடுவார், எம்ஜிஆர் அவரை தேடிக்கொண்டு வருவார். மாடிப்படி பக்கம் மறைந்து கொண்டு இருக்கின்ற நம்பியார் பக்கத்தில் அவரை தேடியபடி எம்ஜிஆர் வந்தபோது அந்த திரையரங்கில் அப்படி ஒரு மயான அமைதி இருந்ததாம். அப்போ ஒரு பெண் பலத்த கூச்சலிட்டு இருக்கிறாள், மாடிப்படி பக்கம் போயிடாதீங்க, அங்கே அந்த கொலகாரன் நம்பியார் இருக்கான், உங்களை கொண்டுவான் என்று. அந்த கதாபாத்திரத்தில் எந்த அளவுக்கு அந்த பெண் ஒன்றி போயிருந்தால் அப்படிப்பட்ட ஒரு கூச்சலை இட்டிருப்பாங்க. இன்றைக்கு சினிமா ரசிகனுடைய கண்ணோட்டமும் அவருடைய ரசனையும் மாறி இருக்கிறது. அப்படின்னாலும் சினிமாவுடைய தாக்கம் எந்த காலத்திலும் ரசிகர்கள் விட்டு போகாது என்பதற்கு ஒரு உதாரணமாகத்தான் இந்த சம்பவத்தை
உங்களோடு நான் பகிர்ந்து கொள்ள வேண்டும் என்று விரும்பி. வயதானதற்கு பின்னாலே என்னால் தொடர்ந்து திரையுலகிலே பாடல்கள் எழுத முடிந்ததென்றால் அதுக்கு முக்கியமான காரணம் அன்றைக்கு முன்னணியிலே இருந்த பல இசையமைப்பாளர் எனக்கு கொடுத்த ஒத்துழைப்பு தான் என்று ஒரு கட்டுரையிலே பதிவு செய்திருக்கின்ற வாலி அந்த அனுபவங்களையும் அந்த கட்டுரையிலே விவரித்திருக்கிறார். ஒரு நாள் ஏஆர் ரஹ்மானிடமிருந்து கவிஞர் வாலிக்கு தொலைபேசியிலே ஒரு அழைப்பு வந்தது. இந்த பாடல் நீங்கள் எழுதினால் தான் சரியாக இருக்கும்னு நான் நினைக்கிறேன், அதனால் ஒரு 7 மணிக்கு ரெக்கார்டிங் தியேட்டருக்கு வர முடியுமா என்று ஏஆர் ரஹ்மான் வாலியிடம் கேட்டபோது, மன்னிச்சுக்குப்பா, என்னுடைய உடல்நிலை உன்னுடைய ரெக்கார்டிங் தியேட்டருக்கு வர்றதுக்கு என்ன அனுமதிக்காது, நீ எங்கள் வீட்டுக்கு வந்தீங்கன்னா நான் பாட்டு எழுதி தருகிறேன் என்றார் வாலி. அப்படின்னா இரவு 7 மணிக்கு உங்கள் வீட்டுக்கு நான் வரட்டுமா என்று ஏஆர் ரஹ்மான் கேட்டபோது, இல்லை 7 மணிக்கு பழனி பாரதி வீட்டுக்கு வரேன் இருக்காரு, அதனால் நீ 9 மணிக்கு வா என்றாராம் வாலி. சரியாக 9 மணிக்கு கொற்ற மழையில் வாலியுடைய வீட்டுக்கு வந்து அவர் வீட்டில் 1 மணி நேரம் இருந்து பாடலை எழுதி வாங்கி கொண்டு போனவர் தான் ஏஆர் ரஹ்மான். ஆஸ்கார் விருதுகளை வென்ற நாயகனான ஏஆர் ரஹ்மான் மட்டும் இல்லை, இசைஞானி இளையராஜா 7 நாட்கள் என்னுடைய வீட்டுக்கு தொடர்ந்து வந்து 7 பாடல்களை எழுதி வாங்கி கொண்டு சென்றிருக்கிறார். அதே மாதிரி தான் ஹாரி ஜெயராஜ். இந்த மாதிரி சினிமாவிலே மிக உயர்ந்த இடத்திலே இருக்கின்ற அந்த இசையமைப்பாளர் கொடுத்த ஒத்துழைப்பின் காரணமாகத்தான் எல்லா வயதிலும் என்னால் தொடர்ந்து பாடல்களை எழுத முடிந்தது என்று அந்த கட்டுரையிலே பதிவு செய்திருக்கிறார் கவிஞர் வாலி. பாடல் கம்போசிங் ஒன்றை முடித்துவிட்டு கவிஞர் கண்ணதாசன் காரில் புறப்பட்டார். காரினுடைய பின்பகுதியில் அவருடைய உதவியாளரான ராம கண்ணப்பன் ஏறினார். அவர் கூடவே கண்ணதாசனுடைய மகனான காந்தி கண்ணதாசனும் ஏறிக்கொண்டார். காந்தி கண்ணதாசன் காரில் பின்னால் இருக்கிறது கண்ணதாசனுக்கு தெரியாது. காரில் போகும்போது நாளைக்கு ஜெயா கிட்ட பேசணும், கொஞ்சம் ஞாபகப்படுத்து அப்படின்னு ராமகண்ணப்பன்கிட்ட ஒரு முறை சொன்னார். அடுத்து ஜெயாவை நேற்றே பார்க்கணும்னு நினச்சேன், முடியல அப்படின்னு மீண்டும் ஒரு முறை ராமகண்ணப்பன்கிட்ட சொன்னார். இப்போ காந்தி கண்ணதாசனுக்கு ஒரே குறுகுறுப்பு. அடிக்கடி அப்பா ஜெயா ஜெயான்னு சொல்கிறாரு, அது யாருன்னு தெரிந்து கொள்கின்ற ஆவல்ல யார்ப்பா ஜெயா என்றார் அவர். ஓ, நீ இந்த காரில் தான் வரையா, நல்ல வேலை கேட்ட, நீ பாட்டு உங்கள் அம்மா கிட்ட போய் யாரோ ஜெயாவை பார்க்கணுன்னு அப்பா துடிச்சிட்ருக்கான்னு சொல்லிடாத, நான் ஜெயான்னு சொன்னது ஜெயகாந்தனை என்று தன்னுடைய மகனான காந்தி கண்ணதாசனுக்கு விளக்கம் சொன்னார் கண்ணதாசன். ஜெயகாந்தன் கண்ணதாசன் ஆகிய இருவருக்கும் இடையே கருத்து மோதல்கள் பலமுறை எழுந்திருக்கின்றன. ஆனாலும் அதை தாண்டி அவர்களுக்கிடையே மிகச்சிறந்த நட்பு இருந்தது. அந்த காலகட்டத்திலே கண்ணதாசன் என்ற ஒரு மாத பத்திரிகை நடத்தி கொண்டிருந்தார் கண்ணதாசன். அதில் ஒரு தொடரை ஜெயகாந்தன் எழுத வேண்டும் என்று கண்ணதாசன் விரும்பினார். அவர் கேட்டுக்கொண்டதற்கிணங்க சினிமாவுக்கு போன சித்தாளு அப்படின்ற ஒரு தொடரை கண்ணதாசன் இதிலே எழுதினார் ஜெயகாந்தன். கண்ணதாசன் ஜெயகாந்தன் ஆகிய இருவரும் இணைந்து ஒரு திரைப்படத்தை உருவாக்குகின்ற முயற்சியிலும் அப்போ ஈடுபட்டாங்க. கண்ணதாசனுக்காக ஒரு திரைப்படத்தை இயக்கினார் ஜெயகாந்தன். அந்த படத்தினுடைய பெயர் சமூகத்தில் 4 என்பது. சில காரணங்களால் 3000 அடி வரையிலே வளர்ந்த அந்த திரைப்படம் அதற்கு மேலே வளராமல் அப்படியே நின்று விட்டது. இந்த செய்தி ரசிகர்கள் பலருக்கு தெரிந்திருக்க வாய்ப்பில்லாத ஒரு செய்தி அப்படின்னு நினைக்கிறேன்.